வணக்கம். மீனராசி குரு பெயர்ச்சி பலன்கள் 2025. மீனராசிக்காரர்களுக்கு குரு பகவான் பெயர்ச்சி என்பது வருகின்ற 11ஆம் தேதி மே மாதம் 2025 குரு பகவான் பெயர்ச்சி பெறுவார். குரு பகவான் பெயர்ச்சி பெற்றால் மீனராசிக்காரர்களான உங்களுக்கு 3ஆம் இடத்தில் இருந்தார் 4ஆம் இடத்திற்கு பயிற்சி பெற்று அமரப்போகிறார். 4ஆம் இடமும் அவ்வளவு சிறப்பான பலன்களை குரு பகவானால் தர முடியாது. 3ஆம் இடத்தில் பல வகையான கஷ்டங்களை கொடுத்து வந்த குரு பகவான், மன நிம்மதியை குலைத்த குரு பகவான், செய்யும் தொழிலில் வளர்ச்சி இல்லாமல் பின்னடைவை கொடுத்து வந்த குரு பகவான். ஆனால் மீனராசிக்காரர்களுக்கு சதுர்கேந்திரம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் ராசியில் இப்பொழுது அமரப்போகிறார். 4ஆம் இடம் என்பது குரு பகவானுக்கு மிகவும் நல்ல பலன்களை தரக்கூடிய ஸ்தானம் கிடையாது. ஆனால் குரு பகவானை பொறுத்த வரையில் இருக்கும் இடம், அவர் இருக்கும் ராசி தவறாக இருந்தாலும் பார்க்கும் பார்வை 3 பார்வை இருக்கும். குரு பகவானுக்கு இருக்கும் இடத்திலிருந்து 5, 7, 9ஆம் இடங்களை பார்வை செய்வார். அப்படி பார்வை செய்யும்போது 4ஆம் இடத்தில் சுகஸ்தானம், தாயாருடைய உடல் ஸ்தானம், அதற்கு பிறகு தாயாருடைய குடும்பஸ்தானத்தை குறிக்கின்ற இடம். இவர்களால் பிரச்சனைகளும் மருத்துவ செலவும் தேவையில்லாத சில தொந்தரவுகளும் குரு பகவான் 4ஆம் இடத்தில் இருக்கும்போதும் செய்வார். ஆனால் அவருடைய பார்வை மீனராசியான உங்களுக்கு பலமாக இருக்கும். இதனால் வரையில் உங்களுக்கு இருந்து வந்த உடலில் இருந்த சில பிரச்சனைகளும், குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளும், செய்யும் தொழில், வியாபாரம் அல்லது எந்த தொழிலாக இருந்தாலும் அதில் இருந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு நீங்கள் எடுக்கலாம். இது பாதகமாக அமர்ந்த இடமாக இருந்தாலும் பார்வை பலம் உங்களுக்கு மிகவும் சிறப்பாக இருந்து நற்பலன்களை தரும். ஆனால் சனி பகவான் 7.5 சனியில் விரயங்களை கொடுத்து கொண்டு இருக்கிறார். அவரும் இன்னும் சில மாதங்களில் பயிற்சி பெற்று ஜென்ம ராசியில் அமருவார். ஜென்ம ராசியில் அமருவது என்பது அவ்வளவு சிறப்பான பலன்கள் என்று சொல்ல முடியாது. ஜென்ம ராசி என்பது பல வகையிலும் உங்களுக்கு பொருள் இழப்பு, வண்டி வாகனங்களில் செலவு, குடும்பத்தில் நித்தமும் பிரச்சனைகளும், வீண் செலவும், தேவையில்லாத மன குழப்பங்களும் தரக்கூடிய ஸ்தானத்தில் சனி பகவான் அமர்ந்து விடுவார். ராகு கேதுக்கள் பயிற்சி என்பது உங்களுக்கு மன நிம்மதியை கொடுக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா, இப்போ இருக்கின்ற 2024 குரு பகவான் பெயர்ச்சிக்கு முன்பதாக போடக்கூடிய பலன். இப்போது 4 கிரகங்களும் பாதகம். எப்படி நீங்கள் இந்த கஷ்டத்தில் இருந்து மீண்டு வரப்போகின்ற ஒரு மனக்கவலை, மனவேதனை, எவ்வளவு உழைத்தாலும் உழைப்புக்கேற்ற ஊதியமும், அப்படி வந்தாலும் விரய செலவுகளும், வீணான செலவுகளும், அதிகப்படியான அலைச்சலும், தூக்கமில்லாத தன்மையும், உடலில் தேவையில்லாத அவ்வப்போது சிறு நோய்களும் வந்து உங்கள் மனதை கஷ்டப்படுத்தியிருக்கும். இப்பொழுது ராகு கேது பயிற்சி மன ஆறுதலை தரும், தைரியத்தை தரும். உங்களுக்கு இதனால் வரையில் இருந்த பிரச்சனை, கஷ்டம், துன்பம், எது செய்தாலும் தடங்கள், அதிலிருந்து உங்களை காப்பாற்ற கேது பகவான் உங்களுக்கு உதவியாக இருப்பார்.
குரு பயிற்சி என்பது உங்களுக்கு 4ஆம் இடத்தில் இருந்து சில பிரச்சனைகளை கொடுத்தாலும் நிரந்தரமாக ஓராண்டு காலம் குரு பகவான் 4ஆம் இடத்தில் இருந்தே தொல்லைகளை தரமாட்டார். அவர் பெயர்ச்சி பெற்று அமர்ந்த ஒரு 5 அல்லது 6 மாதங்கள் மட்டும்தான் நிறைய கஷ்டங்களாக இருக்கும். அந்த கஷ்டங்கள் கூட உங்களுக்கு சில அனுபவ பாடங்களை கற்றுக் கொடுக்கும். அவர் 5 மாதம் அல்லது 6 மாதங்களுக்கு பிறகு வக்ரம் அல்லது அதிசாரம் பெற்றால் நற்பலன்கள் என்பது அதிகமாக கிடைக்க ஆரம்பித்துவிடும். இந்த கிரகங்களே இப்படி தான். ஒரு கிரகம் நல்லா இருந்தால் மற்றொரு கிரகம் பாதகத்தையும் கெடு பலன்களையும் தந்து கொண்டே இருக்கும். கிரக மாற்றங்களை நம்மால் தடுக்க முடியாது. அவர்கள் கொடுக்கின்ற பலன்களை நம்மால் மாற்றி அமைக்க முடியாது. மீனராசிக்காரர்களுக்கு சிறு பிள்ளைகளோ அல்லது இளம் வயதில் இருந்தால் பெரிய பாதிப்புகள் இருக்காது. குடும்ப தலைவனாகவோ குடும்ப தலைவியாகவோ இல்லாமல் பொறுப்புகளை சுமக்கின்ற, வியாபாரம் செய்கின்ற, தொழில் செய்கின்ற, மற்ற பெரிய பெரிய பிஸ்னஸ் செய்கின்றவர்களுக்கு தான் இந்த காலகட்டம் சற்று கடுமை காட்டும், கெடு பலன்களை அதிகமாக தரும். இருந்தாலும் 4 கிரகங்களும் கெட்ட இடங்களில் இருந்த காலங்கள் மாறி ராகு கேதுக்கள் பலமாக அமருவது ஒரு தைரியம், வெற்றி பெற முடியும் என்கின்ற தன்னம்பிக்கை. அது மட்டும் இல்லாமல் பயம், பதட்டம், தோல்வி, பல வகையான சிக்கல்களிலிருந்து ராகு கேதுக்கள் உங்களுக்கு மீட்டு வருவது மட்டுமல்ல, நல்ல வழியும் நற்பலன்களும் கட்டாயம் தருவார்கள். எப்போவுமே 4 கிரகங்கள் தான் தவறான இடத்தில் இருக்கக்கூடாது. அதில் 2 கிரகங்கள் மட்டும் தவறான இடத்தில் இருக்கும்போது மற்ற 2 கிரகங்கள் நல்ல இடத்தில் அமரும்போது ஓரளவுக்கு தாக்கு பிடிக்கலாம். பிரச்சனைகள் என்பது பெரிதாக இருக்காது. இது கிரக பயிற்சி. ஆனால் உங்கள் சொந்த ஜாதகத்தில் தசா வலிமையாக இருந்துவிட்டால் இந்த பிரச்சனைகள் வரும், சில குழப்பங்கள் வரும், உடல் நலத்தில் பாதிப்புகள் வரும், தொழிலில் வருமானம் இல்லாத நிலையாக இருக்கும், கடினமான உழைப்பும் கடினமான மன கஷ்டமும் இருந்தாலும் தசா வலிமையாக இருந்தால் நீங்களே மற்றவங்களுக்கு ஆறுதல் சொல்லலாம். கெட்ட நேரம் என்ன செய்கிறது, கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் இதையும் கடந்து வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் என்று நீங்களே மற்றவர்களுக்கு அறிவுரை சொல்லக்கூடிய காலமாக மாறிவிடும் ராகு கேது நல்ல இடத்தில் அமர்ந்தவுடன். மீனராசியான நீங்கள் தசா நல்லா இருக்கான்னு பாருங்கள். தசா சரியில்லாதவர்கள் அதிகப்படியான தொல்லைகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்கும். அப்படி தசா வலிமை இல்லாமல் இருந்தால் பரிகாரங்கள் என்று குரு தட்சிணாமூர்த்தியை வணங்குவது, நவகிரகத்தை சுற்றி வந்து சனி பகவானை மனமுருகி வேண்டி வருவது, மாலை நேரத்தில் சிவன் ஆலயங்களுக்கு சென்று கருவறையை தீபம் ஏற்றுவது, உங்களுடைய இஷ்ட தெய்வம் குலதெய்வம் வணங்கி வருவது, இப்படிப்பட்ட பரிகாரங்களை செய்து வந்து ஒரு குரு பகவான் பயிற்சி பெற்று ஒரு 5 மாதம் 6 மாதம் பொறுமையாக இருந்தாவே போதும். எல்லா வகையிலும் உங்களுக்கு நற்பலன்களை கொடுக்க குரு பகவானும் தயாராகிடுவார். ஆகையால் மீனராசிக்காரங்க பொறுமையாகவும் நிதானமாகவும் சற்று அமைதியாகவும் இருந்தால் பாதகங்கள் குறையும், கஷ்டங்கள் குறையும், நற்பலன்கள் நடக்கும் என்று சொல்லி இன்னும் ஒரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.